இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். சிண்டு வந்துட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு அழாமல் போயிருந்தா. நான் அழாமல் போனான்னா எனக்கு வந்துட்டு பீட்ஸா வேணும், கிஃப்ட்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளை கூப்பிட போகும்போது அவளுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவள் போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவினிங் வந்ததுமே எனக்கு பீட்ஸா எப்போ வாங்கி தருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ பீட்ஸா மட்டும் நைட் சாப்பிட்டான்னா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவளுக்கு மட்டும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். கேரட் கொஞ்சம் துருவி போட்டு எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். எங்களுக்கு வந்து சாம்பார் இருந்தது. ஸோ அதனால் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அவளுக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஈவினிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் வரும்போது ஸ்நாக் ஏதாவது செஞ்சு வைக்கலான்னு எருளைக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருந்தேன். எப்போதுமே குக்கரில் தான் வைப்பேன். பட் இந்த டைம் வந்துட்டு இட்லி குக்கர்லேயே வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திருந்தேன். குக்கரில் வைக்கிறதோட ஸ்டீம் பண்ணால் இன்னுமே நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கி மாவு அரைக்கிற வேலை இருந்தது. தென் வந்துட்டு பொடியுமே திரிச்சிருந்தேன். ஸோ அவங்க அப்பா வரும்போது பீட்ஸா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையே சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. சாதம் அப்படியே இருந்தது.